அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். கேரளாவின் கோழிக்கோடு நகரில் 4 நாள் நடைபெறும் கேரள இலக்கிய திருவிழா கடந்த 22ஆம் தேதி தொடங்கியது. இன்று நடந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் எம்பி சசி தரூர் கலந்து கொண்டார். பார்வையாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தார். காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடுகளிலிருந்து நான் எப்போதும் மீறி செயல்பட்டதில்லை. மாறுபட்ட ஒரே விஷயம் ஆபரேஷன் சிந்தூர் மட்டும்தான். அதில் நான் உறுதியான நிலைப்பாடு எடுத்தேன். அதற்காக மன்னிப்பு கோர முடியாதவனாக இப்போதும் இருக்கிறேன். புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு நான் ஒரு கட்டுரை எழுதினேன். அதில் பாகிஸ்தான் விஷயத்தில் நான் சொன்னதை மத்திய அரசு செயல்படுத்தியது. நான் சொன்னதை ஏற்றுக்கொண்ட அரசை எப்படி நானே விமர்சிப்பேன்? ஆபரேஷன் சிந்தூரை நான் முழுமையாக ஆதரித்தேன். என்னை மத்திய அரசு வெளிநாடுகளுக்கு அனுப்பியது. பல கட்சி தலைவர்களையும் அனுப்பினார்கள். நான் சார்ந்த கட்சி அதை ஏற்கவில்லை. அதற்கான காரணத்தை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இந்தியா அழிந்தால் யார் வாழ்வார்கள் என்று நேரு கேட்டார். அதையே நான் மீண்டும் இந்த இடத்தில் சொல்கிறேன். சிறந்த இந்தியாவை உருவாக்குவதில் அரசியல் கட்சிகளுக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் இந்தியாவின் பாதுகாப்பு என்று வரும்போது நாட்டுக்கே முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சசி தரூர் எம்பி கூறினார். சசி தரூர் காங்கிரஸ் தலைமையுடன் ஒத்துப்போகவில்லை. காங்கிரஸ் அவரை புறக்கணிக்கிறது என கூறப்படும் நிலையில் அவருடைய இந்த பேச்சு முக்கியத்துவம் பெற்றுள்ளது.